பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். சொல்லுங்க. மாநாட்டுக்கு போக கூடாது. இதோட நிப்பாடு போக கூடாது. போற ஊரெல்லாம் அவன் போற ஊரெல்லாம் பேரு போனமாத்தே உங்களுக்கு அவன் மேல உட்காந்துக்கிறேன். சனைங்க மிதி வெடிச்சு ஆகுது. அவன் எங்கேயும் நம்ம மாநாடு போக கூடாது. அவன் பாடுக்கு இருந்துக்கணும். அவன் இருந்தாலுமே அவன் ஜெயிக்க மாட்டேன். தோத்துட்டே போ. பத்திரிக்கைக்காரன் கேக்குறான்ல, ஏன்யா 30 பேர் செத்துருக்காங்க சார், 30 பேர் செத்துருக்காங்க சார்னு ஒருத்தர் கத்துறாருல. ஒரு நார்மல் மனிதாபிமானம் இருந்திருந்ததுன்னா, ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் நின்னு ஒரு வார்த்தை பதில் சொல்லிட்டு போனியா? நீ உன் உயிரை காப்பாத்திக்கிறது இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுனியடா. நீயாடா மக்களுக்கு உயிரை காப்பாத்த போற? மேடை போட்டு இவ்வளவு கத்துறியே, இவ்வளவு பேசுறியே, எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்தத ஏன் அட்லீஸ்ட் கரூர்ல இருந்து திருச்சி விமான நிலையம் போறதுக்குள்ளயாவது உனக்கு எழுதி கொடுத்துறவன்ட்ட போன் பண்ணி என்னை எப்படியும் பிரஸ்காரன் கேள்வி கேட்பான், நான் என்ன பதில் சொல்றதுனாவது கேட்டு ஒரு 4 வார்த்தை பதிலா சொல்லியிருந்தா அவனுங்களுக்கு ஒரு ஆறுதலாவாது இருந்திருக்குமேடா. ஒன்னே பார்க்க தானே வந்தானுங்க. ஒன்னே பார்க்க வந்த இடத்துல தானடா செத்து போனானுங்க. ஒன்னைய ஒரு நடிகனா இவனுங்க கொண்டாடினதுக்கு நீ திரும்ப அவனுங்களுக்கு கொடுக்குற கைமாறு இல்லையா இது? உனக்கு 41 உயிர்கள் கேட்டிருக்கு நீ பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. உனக்கு என்ன, நீ 3